ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் இசை ஃப்ரம் ஸ்ரீவேலன் டிசைன்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் காயின்ஸ், அதாவது லக்ஷ்மி காயின்ஸை வச்சு எப்படி ஒரு பேங்கிள் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலி நம்ம எப்போதும் ரேப் பண்ணுற மாதிரி நான் வந்து இன்றைக்கி டார்க் ப்ளூ வந்து எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லக்ஷ்மி காயின்ஸை நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு இந்த மேலே இருக்கிற ஹெட் வந்து தேவைப்படாது. அதை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்தப்புறம் நமக்கு ரவுண்டாக காயின்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஒருவேளை பேங்கிள் ரேப் பண்ண தெரியாது, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரேப் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பேசிக் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை ஃப்ரீயாக கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஸோ இப்போது காயின்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த ஹெட்ஸ் எல்லாம் பாருங்கள், இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இது வேஸ்ட் மாதிரி தான். ஸோ இப்போ பேங்கில் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வேறு எந்த க்ளூவும் யூஸ் பண்ண வேண்டாம். B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி காயின்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேப்ரிக் க்ளூவே போதுமானது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 டிஸ்டன்ஸ் விடாமல் நெருக்கமாகவே ப்ளேஸ் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் லாஸ்ட் காயின் வந்து வைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும் நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வைக்கும்போது. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் எதுவுமே விடாமல் கேப் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓரளவு ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த காயின்ஸ் வந்து நமக்கு வந்து டைட்டாக வந்து ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியிலலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹேண்ட் வச்சு ஃபிங்கர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாகவே நின்றுக்கும். ஸோ அது வந்து காய்கிறதுக்கு, அதாவது ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி காயின்ஸு, ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸுன்னு நீங்கள் எந்த ஒர்க் நீங்கள் பேங்கிளில் பண்ணாலுமே அது ட்ரை ஆகி செட் ஆகுறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் விட வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours, அப்படி இல்லைனா ஒரு ஃபுல் நைட் நீங்கள் விட்டால் தான் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேங்கிள் ஃபுல்லாக நம்ம லக்ஷ்மி காயின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா? ஸோ see that. ஸோ இந்த கம் எல்லாமே ட்ரை ஆகி எவ்வளோ ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.